ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹேர் பேக் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம செவ்வாழைப்பழம் ஒன்றே ஒன்று தோலோடு நம்ம போட்டு அரைக்க போகிறோம். சரிங்களா? தோலோட துளசி கொஞ்சம் வச்சுருக்கேன். தலையில் வந்து இப்போ கொஞ்சம் வேக்கிறதுனால ஒரு மாதிரி ஈச்சிங்காக இருக்கும்ல, ஈச்சிங்காக இருக்கிறதுக்கு இந்த டேண்ட்ரஃப்லாம் போகிறதுக்காக நம்ம அந்த துளசி போட போகிறோம். இப்போ வெள்ளை கரிசலாங்கண்ணி பாருங்கள், நாட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி பூ நான் தண்ணி அலம்பும் போது அந்த பூவெல்லாம் போயிடுச்சு, இதிலெல்லாம் கொட்டிருச்சு. அதை அப்படியே நான் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வாழை மரத்துக்கிட்டே ஊற்றி விட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து திருப்பி அதுலேருந்து அந்த விதைகள்லேருந்து உங்களுக்கு மறுபடியும் நமக்கு செடி நிறைய வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றாமல் நம்ம முளைக்கிறது. இதெல்லாமே நாட்டுப்புற வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. செவ்வாழைப்பழம் சாதம் வடித்த கஞ்சியில் தான் நான் போட்டு இதை அரைக்க போகிறேன். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு முடி வந்து யாருக்கெல்லாம் முடி அடர்த்தியாக இல்லை, முடி வளரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஹேர் பேக்கை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது ஒரு 2 மந்த்தாவது யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும், உங்களுக்கு நல்ல அடர்த்தியாக இருக்கும். முடி வளரவே இல்லை, எனக்கு அடர்த்தியே இல்லை, வாலாட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். போன தடவை நான் பனானா வச்சு போட்டிருந்தேன். அது வந்து வெறும் பனானா மட்டும்தான் போட்டிருந்தேன். பனானா, வெங்காயம், சின்ன வெங்காயம், ரோஸ்மெரி லீஃபு, தேங்காய் பால் சேர்த்து போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாழைப்பழம் எடுத்துருக்குறோம், ரோஸ்மெரி எடுத்துருக்குறோம், துளசி, வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துருக்கோம். முடி கருமையாகவும் வளரும், அதே டைமில் ஹேர் க்ரோத்தும் உங்களுக்கு ஆகும். இப்போ க்ரே ஹேர் உள்ளவங்களாம் கூட இதை யூஸ் பண்ணலாம். நல்லா முடி கருமையாகும். யூஸ் பண்ண தான் முடி கருமையாகும், போட்ட உடனே முடி கருமையாகாது. யூஸ் பண்ண உங்களுக்கு முடி நல்லா கருகருன்னு வரும். இப்போ இந்த தண்டோடு தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். ஏன்னா தண்டுலாம் அதிக சத்து இருக்குது உங்களுக்கு. தண்டு கூட நம்ம தூக்கி போடக்கூடாது, இதோடு தான் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம இதோட 2-3 கீழா நெல்லி வச்சுருக்கேன். அது அந்த இதில் இருக்குது. கீழா நெல்லியும் இருக்குது. கீழா நெல்லி வேர் 2 கீழா நெல்லி வேர் மட்டும் எடுத்திருக்கேன். செடி வேரோட அப்படி சின்ன தான் அதை எடுத்துருக்குறோம். நம்ம நல்லா மைய அரைக்கணும். இது தண்ணி ஊற்றாமல் வெறும் கஞ்சி மட்டுமே வச்சு நம்ம அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா கஞ்சி மட்டுமே வச்சு அரைக்க போகிறோம். நம்ம வாங்க அரைக்கலாம். இங்கே பாருங்கள், 2 கீழா நெல்லியை மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். வேரோட சின்னதாக தான் கிடச்சிது. பட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோஸ்மெரி லீஃபு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா ட்ரை வாங்கிக்கோங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி உங்களுக்கு கிடைக்கலன்னா பொடி போட்டுக்கோங்க. 2 இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி, பழைய கஞ்சி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வந்து நேற்று வடித்த கஞ்சி. பழைய கஞ்சி போடும்போது அதோட புளிப்பு சத்தெல்லாம் நமக்கு இறங்கியிருக்கும். அப்போ ஹேர் க்ரோத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பழைய கஞ்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். புது கஞ்சி எடுக்கலை இன்றைக்கி. புது கஞ்சி இருக்குது, பட் நான் புது கஞ்சி சேர்த்தலை, பழைய கஞ்சி தான் சேர்த்த போகிறேன். ஏன்னா இதில் அதிகப்படியான சத்துக்கள் நமக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே டார்க் க்ரீனு, அப்படியே பிளாக் கலர் கலந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபில்டர் பண்ணிட்டேன் நான். இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹேர் பேக்கு. போன வீடியோவில் நான் ஒரு இது போட்டிருந்தேன் உங்களுக்கு, பனானா வச்சு நம்ம ஹேர் பேக் போடுறது. அந்த பேக்கு உண்மையாக சொல்லப்போனால் செம்ம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோ நல்லா இருந்தது. ஹேரு வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சிவக்க பொடி தான் ஹேர் வாஷ் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்ம சாஃப்டாக ஷைனிங்காக, அப்படியே சீப்பு வச்சிங்கன்னா கூட வளவளன்னு கீழே வரைக்கும் வந்துருச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. முடி தொட அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு. கண்டிப்பாக எல்லோரும் அந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இதுவுமே உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து முடி கருமையாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வெள்ளை கரிசலாங்கண்ணி போடுறதுனால நமக்கு புது முடியும் முளைச்சி வரும். உங்களுக்கு எந்த இடம்ல உங்களுக்கு புது முடி இல்லை, உங்களுக்கு பால்னஸ் மாதிரி இருக்குது நினைக்கிறீங்களோ அந்த இடம்ல நல்லா கேரிங்காக அப்ளை பண்ணுங்கள். நல்லா பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸோ புதுசாக பேபி முடி முளைக்கிறது நீங்களே கண் கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ஹேர் பேக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்ம பாருங்கள், சீவக்காய் பொடி ஹேர் ஆயிலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஹேர் ஆயிலுக்கு கஸ்டமர்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் என்னென்னா, இப்போ அவங்க கம்பல்சரியாக 1 or 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க 2 பாட்டில் முடிச்சுட்டாங்க. இப்போ 3வது பாட்டில் வாங்க போகிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ஹேர் முடி சுத்தமாகவே இல்லை, ஹேர் ஃபால் வந்து சுத்தமாகவே இல்லை, ஹேர் ஃபால் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு, இப்போ நிறைய பேபி ஹேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாங்கி யூஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கு, நம்ம ஆயில் நல்லாயிருக்கு, நம்ம சீவக்காய் பொடி நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது நமக்கு அதில் ஏற்பட்ட சந்தோஷம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் யாருக்காவது ஆயில் வேணும், சீவக்காய் பொடி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம், கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். ஹேர் ஆயில் பற்றி என்னோடய ஆயில் பற்றி நானே பெருமையாக சொல்லணுன்ட்டு இல்லை, பட் ரொம்ப ரியலி சூப்பராக இருக்குது. எல்லாம் வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கு, ஆயிலும் சரி, சீவக்காய் பொடியும் சரி. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எங்களுக்கு தூக்கமே சரியாக இல்லை, கண் எரிச்சலாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நைட்டு வந்து நல்லா ஆயில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நான் சொல்லியிருந்தேன் மசாஜ் பண்ணும்போது தான் நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நல்லா தூக்கமே இல்லாமல் இருந்ததுங்க, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருந்தது, இப்போ அது எல்லாமே எங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்மளோட ஆயிலோட இது மகிமைன்னு பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கு. உங்கள் யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். நான் போடுற இந்த ஹேர் பேக் வீடியோவும் அதே மாதிரி தான். நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத் வர்றது உங்களோட கண் கூட நீங்களே பார்க்கலாம். எனக்கே பாருங்கள், நிறைய பேபி ஹேர் வந்திருக்கு, முடியும் எனக்கு வாலாட்டம் தான் இருந்துச்சு, இப்போ நல்லா அடர்த்தி வந்திருக்கு. நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலும், நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணோம், நம்ம என்னெல்லாம் நம்ம ஆயிலில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஹேர் பேக்கில் நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு. இந்த ஹேர் பேக் வீடியோலாம் அதுதான், அதை வச்சு தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஆயில் தான் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரெகுலராக நம்மக்கிட்ட தான் ஆயில் வாங்குவீங்க. சீவக்காய் பவுடரும் அதே மாதிரி தான். யாருமே ஹேர் டை கூட யூஸ் பண்ண மாட்டீங்க. இது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட 3 விதமான ஆயில் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எப்படி ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, பால்னஸ் அதிகமாக இருக்குங்கிறவங்க, இல்லை க்ரே ஹேர் இருக்கிறவங்களுக்கு தனித்தனியாக ஆயில் நம்மக்கிட்ட இருக்குது. சீவக்காய் பொடியும் அதே மாதிரி தான். சீவக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா முடி அவ்வளோ சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. சீவக்காய் பொடி போட்டால் உங்களுக்கு ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி இல்லை. நம்மளோட சீவக்காய் பொடியில் பார்த்திங்கன்னா 35 பக்கம் நம்ம மூலிகை பொருள் நம்ம போட்டிருக்கோம். அவ்வளோ நல்லாயிருக்கு சீவக்காய் பவுட்ரு. வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.